ஹாய் எல்லாத்துக்கும் அம்முக்குட்டீஸ் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த 2024 வந்து செம்ம சூப்பரா போச்சு. எப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் பயங்கர கஷ்டமா தான் போச்சு. எனக்குமே வந்து நிறைய பாசிட்டிவும் நடந்திருந்தாலும் நெகட்டிவும் நிறைய நடந்திருக்கு. சரிங்களா, ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா பாசிட்டிவ்ல வந்து நம்மளோட ப்ராடக்ட் தான் இந்த வருஷம் சொல்லுவேன். சரிங்களா, போன வருஷம் வந்து நம்மளோட கலரு, நம்மளோட ஹேரு, நான் ஆளே மாறினது வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். அந்த வீடியோட லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கீழே. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பயங்கரமாக வந்து நம்ம பெருசாக ஆசையே படாத ஒரு விஷயத்த கண்டிப்பாக கடவுள் வந்து எனக்கு அமைச்சு கொடுத்துருந்தாரு. அது சரியாக கொண்டு போகிறதுக்கு இந்த வருஷம் சான்ஸ் கிடைக்கல. நெக்ஸ்ட் இயரில் அது கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவேன். சரிங்களா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட ப்ராடக்ட் தான். சரிங்களா, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம இந்த வருஷத்துல வந்து கஸ்டமர் வந்து நிறைய நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். சரிங்களா, போன இயரோட இந்த இயர் வந்து நம்மளுக்கு கஸ்டமர் வந்து அதிகமாகிட்டாங்க. அது ரெண்டாவது. சரிங்களா, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட சேனல் எப்பயுமே மூணாவது இடத்துல நம்ம சேனல் தான் இருக்கும். இந்த வருஷமும் சேனல்ல தான் இருக்கும். போன வருஷம் வந்து வெறும் 9200 பேர் இருந்தோம். இந்த வருஷம் 30,000 பேர் கிட்ட வந்துட்டோம். சரிங்களா, ஸோ அதுவே பெரிய அச்சீவ் பண்ணி வேற லெவல்ல கொண்டு வந்துட்டோம். சரிங்களா, நிறைய பேட் கமெண்ட் இதெல்லாம் நம்மளுக்கு வந்திருந்தாலும் ஸோ மேபி வந்து நம்மளுக்கு பாசிட்டிவானது நிறைய ஃபேமிலிஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்காங்க, நிறைய சிஸ்டர் கிடைச்சிருக்காங்க. ப்ராடக்ட் வாங்கினது மட்டுமே அத்தனை பேர் வந்து ஆன்லைன்ல வாங்கியிருக்கீங்க. ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிடலாம். சரிங்களா, எனக்கு இந்த வருஷம் வந்து 3 இதுதான் நடந்துச்சு. ஆனா பேடா நடக்கிறது வந்து நிறைய நடந்துச்சுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா கடை வந்து காலி பண்றது. சரிங்களா, பிரச்சனை இந்த வாய் இருக்குல்ல, இந்த வாயினால வந்து நிறைய பிரச்சனை சால்வ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து மெயின் கடை, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி வாங்க முடியாம தடை ஆனது, அது பெரிய தோல்வியா மண்டை உடஞ்சிச்சு. அது ரெண்டாவது. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பயங்கர எப்படி சொல்றது, சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவ் நிறைய வரும். மன ரீதியா ரொம்ப டவுன் ஆகி உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் சில பேர்ல அதெல்லாம் நெகட்டிவ் தூக்கி போடுங்க, எங்களுக்காக நீங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிருந்தீங்க. அதனால இந்த இடத்துலயும் மூணாவது இடத்துல நீங்க தான் இருக்கீங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து நான் என்னென்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதுவுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது எனக்கு ஒரு மெமரிஸாவும் மோட்டிவேட்டாவும் நான் எடுத்துக்குவேன். சரிங்களா, நெக்ஸ்ட் இயர்ல வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ப்ராடக்டை வந்து ஆன்லைன்ல கொண்டு போவேன். சரிங்களா, அதுக்கப்புறம் இயர்ல நான் நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்கேன். அதனால என்னோட போட்டோ கிளிப் இந்த இயர்ல நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கறது ஒரு மெமரிஸா எடுத்துக்கலான் இருக்கேன். ஸோ இந்த போட்டோ பாருங்க, வேற லெவல்ல. அடுத்து நெக்ஸ்ட் போட்டோ எல்லாமே அட்டாச் பண்றேன் பாருங்க. எனக்கு பிடிச்ச போட்டோ மட்டும் தான் எடுத்திருக்கேன். இந்த போட்டோ அழகா இருக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் உம்முன்னு இருக்கிற மாதிரி. சரிங்களா, நெக்ஸ்ட் இது என்னோட ஹேர் ஸ்டைல்ல இருந்து நானே சுத்தமா மாறிட்டேன் இந்த இயர்ல. சரிங்களா, அதுக்கப்புறம் இந்த போட்டோ எல்லாமே அட்டாச் பண்றேன், சைட்ல இருக்கும் பாருங்க. ஏன்னா இப்படி காட்டும் போது உங்களுக்கு தெரியாது இல்லையா. ஸோ இந்த போட்டோஸ் இதெல்லாம் வேற லெவல்ல. இதுல பாருங்க சைட்ல பூ வச்சுட்டு எடுத்திருக்குது, செம கியூட்டா இருக்குல்ல. ஸோ இந்த வருஷம் வந்து எக்ஸைட் ஆகுற மாதிரி அப்படின்னு. சரிங்களா, ஸோ சின்னதுல இருந்து தாய்ப்பாசம்லாம் கிடைக்காம வளர்ந்த நான் வந்து சின்ன குறும்புகள்லாம் பண்ணுவேன். அந்த குறும்பு எடுத்து வச்சிருந்த மெமரிஸ் தான். சரிங்களா, ஸோ இந்த போட்டோ எல்லாமே அட்டாச் பண்ற பாருங்க. இந்த போட்டோ நெக்ஸ்ட் அதுலயே இன்னொன்னு கியூட்டா இருக்குல்லங்க. கோவமா இருக்கும் போது, கவலையா இருக்கும் போது எல்லாத்துலயுமே போட்டோஸ் இருக்குங்க. இந்த போட்டோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரிங்களா, ரொம்ப பிடிச்சி எடுத்தது. அதுக்கப்புறம் கார்த்திகை தீபத்துக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த போட்டோ சூப்பரா இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால அதுவுமே இது பண்ணலான்னு எடுத்திருந்தேன். ஸோ இதுவும் அழகா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. சரிங்களா, கியூட்டா இருக்கு அப்படின்னு. நெக்ஸ்ட் கிரீன் கலர், பச்சை கலர் அப்படின்னு இதுவும் அட்டாச் பண்ற பாருங்க. நெக்ஸ்ட் இந்த ஒயிட் ப்ளூ கலந்த மாதிரி. ஸோ இது லாஸ்ட் டைம் எடுத்திருந்தேன் ஹேர் ஸ்டைல்லாம் பின்னி. ஸோ கியூட் மூமெண்ட்ஸ் மட்டும்தான் காமிச்சிட்டு இருக்கேன். சரிங்களா, கோவமா இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணியிருந்தப்ப எடுத்தது. அதுக்கப்புறம் இந்த போட்டோ பாருங்க,
உம்முன்னு உட்காந்துருப்பேன் சரியான டென்ஷன்ல. அதுக்கப்புறம் சாரி கட்டி எடுத்திருந்தது, இதுவும் அட்டாச் பண்றேன் பாருங்க. அதுக்கப்புறம் இந்த சாரி கட்டி எடுத்தது. ஸோ இப்போ வரைக்கும் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே அட்டாச் பண்ணுறேன் உறவுகளே. எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லுங்க. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே சாங்ஸ் போட்டாங்க. ஸோ கதவு சாத்திட்டு தான் எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா நியூ இயர் அன்னைக்கு எங்கள் தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா கேக் வெட்டுவாங்க சரிங்களா. அதனால சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோ என்னோட மெமரிஸ் ஆகும். ஸோ நான் நாளைக்கு ஃபியூச்சரில் வந்து நான் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கேன், நான் என்ன மாதிரி இருந்திருக்கேன் அப்படிங்கிறது, இந்த 1 இயரில் என்னோட அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப இந்த வீடியோ பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இயரில் நம்ம என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் கண்டிப்பாக சாதிக்கணும்னு நினைக்கிறேன். அது கடவுளோட இது எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா. சாமி கும்பிட்டுக்குவோம். எங்கள் ஊரில் திருவிழா வேற போட்டிருக்காங்க சரிங்களா. எப்பயுமே நியூ இயர் அப்போ திருவிழா தான் இருக்கும் சரிங்களா. எல்லாரும் சாமி கும்பிட வாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து நானும் சாமி கும்பிட்டுக்கிறேன். அடுத்த வருஷம் நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து மாஸாக இருக்கணும். அதுக்கு அடுத்த வருஷம் நம்ம வந்து அச்சீவ் பண்ணதை வந்து வேற லெவலில் செலிப்ரேஷன் பண்ணணும் சரிங்களா. இதுதான் என்னோட கனவு. என்னோட கனவு வந்து பழிக்கும்னு நான் நம்புகிறேன். சரி ஓகே காய்ஸ், எல்லாத்துக்கும் பாய், குட் நைட். 2024 முடிந்தது. 2025 தொடங்கிருச்சு. ஸோ செம்ம சூப்பராக போகும் அப்படிங்கிறது இது பண்ணிக்கிறேன். இப்போ உட்காந்து கடையில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. இப்போ வந்து வீட்டுக்கு வந்துட்டு தான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். சரி ஓகே காய்ஸ், டாடா பாய்.